அன்பு நெஞ்சங்களுக்கு அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு ஏஐசிசிசி இவ்வளோ நாளா 2, 3 நாளா எல்லாரும் கேட்டுட்டு இருந்தீங்க. சார் சீட் மேட்ரிக்ஸ் விடவே இல்ல. ஹவ் டூ அப்ளை ஃபார் ரவுண்ட் 2 இந்த மாதிரியான ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. எத்தன சீட்னே தெரியல. நான் எப்படி சார் ஃபில் பண்ண அப்படின்னு நெறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. இது கவுன்சிலிங் ரிலேட்டடான நம்ம சேனல்ல நெறைய இன்ஃபர்மேஷன் குடுத்துட்டு இருக்கோம். நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இன்கேஸ் உங்களுக்கு காலேஜ் கிடைச்சாலும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி கண்டிப்பா அவங்களையும் நம்ம சேனல ஃபாலோ பண்ண வைங்க. இது கவுன்சிலிங் மட்டும் இல்லாம நெறைய அவேர்னஸ் அண்ட் நெறைய டெய்லி அப்டேட்ஸ் வந்து நம்ம இதில வந்து குடுக்க போறோம். அண்ட் ரவுண்ட் 2 பத்தின ஒரு சின்ன ஒரு அனாலிசிஸ் மட்டும் பார்ப்போம். ரவுண்ட் 2 ஓட சீட் மேட்ரிக்ஸ் அப்படின்றது ஒவ்வொரு காலேஜுக்கும் ஆயுர்வேதா, பிஃபார்ம், சித்தா இது எல்லாத்துக்குமே குடுத்துருக்காங்க. ஸோ அத வந்து கண்டிப்பா ஒரு முறை நீங்க ஜஸ்ட் கோ த்ரூ பண்ணுங்க. அந்த பிடிஎஃப் ஓட இதுவும் உங்களுக்கு வந்து நம்ம இதில ஷோ பண்ணியிருப்போம். ஸோ இதுதான் அந்த சீட் மேட்ரிக்ஸ். இப்படி படிச்சா ஒண்ணும் புரியாது. ஸோ தட் ஐ கேன் கிவ் இன் அ கிரிஸ்ப் மேனர். அத மட்டும் ஒரு 2 மினிட்ஸ்ல பார்ப்போம். ஒண்ணும் இல்லங்க. R2 சீட் மேட்ரிக்ஸோட ஓவர்வியூ பார்க்க போறோம். ஒண்ணும் இல்ல. கவர்ன்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் பாளையங்கோட்டையில மொத்தம் 4 சீட்டோட வேக்கன்சி வந்து இன்னும் ஃபில் ஆகாம இருக்கு. கவர்ன்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் சென்னை அரும்பாக்கத்தில் இருக்கக்கூடிய காலேஜ்ல 4 சீட் வந்து இன்னும் வேக்கன்சி இருக்குங்க. கவர்ன்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் பாளையங்கோட்டையில 5 சீட் வந்து வேக்கன்சி இன்னும் ஃபில் ஆகாம ஆல் இந்தியா கோட்டால மீதம் இருக்கு. சார் இந்த 5 சீட் ஃபில் ஆகாம இருந்து, இதுல இன்னும் மறுபடியும் ரவுண்ட் 2லயும் யாராவது ஃபில் ஆகாமயே அப்படி இப்படிலாம் போகுமான்னு கேட்டா, இதெல்லாம் அடுத்தடுத்து ரவுண்ட் 2ல எக்ஸிட் ஆகுறவங்களுக்கு அடுத்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். இப்ப இதுல ரவுண்ட் 2லேருந்து ஒரு சிலர் ரவுண்ட் 1ல எக்ஸிட் ஆயிட்டாங்கன்னா, ரவுண்ட் 2ல வரவங்களுக்கு இந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதன் பிறகு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தால இன்னும் 15% சீட் வந்து 15 சீட் வந்து இன்னுமே வந்து ஃபில் பண்ணப்படாம மீதம் அப்படியே இருக்கு. இது நியர்லி ஒரு 23% சீட்ஸே இன்னும் ஃபில் ஆகல. அதாவது 23% மீன்ஸ் 15% சீட் வந்து நம்பர் 15 நம்பர்ஸ் இன்னும் வந்து ஃபில் ஆகல. அந்த டீட்டாவ நம்ம பார்ப்போம். இப்போ கவர்ன்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் சென்னையில பார்த்தீங்கன்னா, பேக்வர்ட் கிளாஸஸ்ல இன்னும் ஒரு சீட் ஃபில் ஆகாம இருக்கு. பேக்வர்ட் கிளாஸஸ்ல பிசிக்கலி ஹேண்டிகேப்ட் நீங்க ஏதாவது சேலஞ்ச் ஏதாவது இருக்கிறீங்க அப்படின்னா, அதுக்கு ஒரு சீட் ஃபில் ஆகாம இருக்கு. எஸ்சி கோட்டால இருக்கிறீங்கன்னா, ஒரு சீட் இன்னும் ஃபில் ஆகாம இருக்கு. எஸ்டி கோட்டால ஒரு சீட் ஃபில் ஆகாம இருக்கு. இந்த ஆப்ஷன்ஸ்ல மோர் தென் 450க்கு மேல இருக்கிறீங்க, அல்ல மோர் தென் 550க்கு மேல உங்களுக்கு இருக்கிறீங்க அப்படின்னா, 450 கூட வேண்டாம். கட் ஆஃப் வந்து நம்ம வந்து ஒரு 480 எஸ்சி கேட்டகரி, எஸ்டி கேட்டகரி 480க்கு மேல இருக்கிறீங்க கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. அண்ட் 450 ஐ மீன் ஒரு 550, 540 எபோவ் இருக்கிறீங்கன்னா பிசி கேட்டகரிக்கு அப்ளை பண்ணீங்கன்னா வாய்ப்பு இருக்கு. 540, 530 வரைக்குமே மேல பிசி கேட்டகரி, ஓபிசில பிசி கேட்டகரியில கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. கவர்ன்மெண்ட் சித்தா மெடிக்கல் காலேஜ் பாளையங்கோட்டை. பாளையங்கோட்டை பொறுத்தவரை மொத்தம் வந்து நம்ம 5 சீட் சொல்லியிருந்தோம். அதுல எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன்ல ஒரு சீட் ஃப்ரீயா இருக்கு. ஓப்பன் கேட்டகரியில் 3 சீட்ஸ் இன்னும் ஃபில் பண்ணாமல் இருக்கு. அண்ட் ஓப்பன் கேட்டகரி ஃபார் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டு கேண்டிடேட்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சீட் வந்து இன்னும் ஃபில் பண்ணாமல் இருக்கு. ஸோ அதனால ஓப்பன் வந்து ஐ மீன் சென்னை காலேஜ் பொறுத்தவரை ஓப்பன் சீட்ல எதுவுமே இல்ல. ஸோ அதனால இப்போதைக்கு ஆப்ஷன்ஸ் வந்து இருந்துட்டே இருக்கு. ஓப்பன்னா ஃபர்ஸ்ட் யார் இருக்கீங்களோ யார் வேணா எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்ற மாரி. இந்த கேட்டகரி இவ்வளோ மார்க்ல இருக்கணும் அப்படின்ற மாரிலாம் கிடையாது. ஆஸ் யூசுவல் முன்னாடி இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு டைரக்ட்டா இந்த காலேஜ் ஆப்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கிடைக்க தான் செய்யும். அதன் பிறகு நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தால தான் நிறைய ஒரு முக்கியமான ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்கு. 15 சீட்ஸ் இன்னும் ஃபில் ஆகவே இல்ல. அதுலயும் குறிப்பா ஒரு 4 எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சீட்ஸ் வந்து இன்னுமே அவைலபிள் இருந்துட்டே தான் இருக்கு. அது ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட். மொத்தம் 6 சீட்ல 2 சீட் தான் இதுவரைக்கும் ஃபில் ஆயிருக்கு. இன்னும் 4 சீட் ஃபில் ஆகல. ஸோ கீப் ஆன் நோட்டிங். இடபிள்யூஎஸ்ல இருக்கிறவங்க கண்டிப்பா அப்ளை பண்ணுங்க. அண்ட் பிசி பிசி இந்த மீன்ஸ் ஓபிசியில் வரவங்க 3 சீட் வந்து இன்னும் அவைலபிள் இருக்கு. ஓபிசியில் ஃபிசிக்கலி ஹேண்டிகேப்டாக இருக்கிறீங்கன்னா 1 சீட் வந்து அவைலபிள் இருக்குங்க. ஸோ இந்த ரேஞ்சுக்கு ஒரு 455, 450 சாரி வெரி சாரி 553 அல்லது 554 ஒரு சிலவங்கலாம் கேட்டிருப்பாங்க. அவங்கெல்லாம் இந்த ரேஞ்சுக்கு கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம். ஆப்ஷன் 2ல சென்னையோ பாளையங்கோட்டையோ உங்களுக்கு எது விருப்பமோ அந்த மாதிரி எல்லாம் வச்சுக்கோங்க. ஏன்னா அது ஓப்பன்லையும் சீட் அவைலபிள் இருக்கு. கண்டிப்பாக மோர் தென் ஒரு 550க்கு மேலே இருக்கிறவங்களுக்கு சான்சஸ் வந்து அதிகம் தான். ஓப்பன் கோட்டா வேற நமக்கு இருக்கு. அதனால அதிகம் தான். அதனால மேக்ஸிமம் வாய்ப்பு வந்து இருக்கும். எஸ்சி கேட்டகரியில் இருக்கிறீங்கன்னா ஒரு 500க்கு மேலே இருக்கிறீங்கன்னா நேஷனல் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சித்தாக்கு வந்து கண்டிப்பாக போடலாம். மேக்ஸிமம் வந்து ஏன்னா இது வந்து லிமிட்டட் நம்பர் ஆஃப் சீட்ஸாக இருக்கு இல்லையா. ஒருவேளை எஸ்டி கேட்டகரியிலலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க வந்து ஏன்னா நம்ம சர்வேலையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 480 தான் ஃபர்ஸ்ட் இதே வந்துச்சு. ஸோ அப்படின்றப்போ நான் என்ன சொல்கிறேன், ஒரு ஆப்ஷன்ஸில் ஒரு 440, 450க்கு மேலே இருக்கிறவங்க யாராவது இருந்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். கண்டிப்பாக வாய்ப்பு வந்து அதிகம் தான். ஸோ இன்னைக்குள்ள அனாலிசிஸ் இதுதான். மொத்தம் இது வரைக்கும் நமக்கு வந்து இங்கே ஒரு 4 சீட்டு, இங்கே ஒரு 5, 9 சீட்டு மொத்தம் ஆயிடுச்சு. அதன் பிறகு ஒரு 15 சீட்டு. ஸோ இது வரைக்கும் நமக்கு 24 சீட் வந்து இன்னும் ஃபில் பண்ணப்படாமல் இருக்கு. ஸோ அதனால் தயவு செய்து இதுக்கெல்லாம் அப்ளை பண்ணி இந்த சீட்டை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. தயவு செய்து அப்ளை பண்ணுங்க. இந்த கட் ஆஃப் ரேஞ்ச் ஏன்னா இது வந்து நம்ம எத்தனை பேர் இப்போ நீங்கள் எக்ஸாம்பிள் நான் 550ன்னு சொன்னாலும் 550லேருந்து 560க்குள்ளே எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியாது. ஸோ இதுதான் இன்னைக்குள்ள ஒரு ரியாலிட்டி அப்படின்றப்போ இந்த ரேஞ்சில் இருக்கிறீங்க. இல்லை இன்கேஸ் நான் ரிஸ்க் எடுத்து பார்க்கலாம்னு நினைக்கிறேன். ஒரே ஒரு காலேஜ் அதான் சொல்கிறேன். ரவுண்ட் 2ன்றது உங்களுக்கு எந்த காலேஜ் கிடைச்சா போகுமோ அந்த காலேஜை மட்டும் ஆப்ஷனில் வைங்க.
சும்மா 4, 5 ஆப்ஷன் 7 ஆப்ஷன் வைக்காதீங்க. புரியுதுல்ல? ஏன்னா அந்த காலேஜ் அலாட் ஆகி நீங்க போகலன்னா கண்டிப்பா பெனால்டி ஆயிடும். பெனால்ட்டினா அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகாது. அதனால இந்த 2 காலேஜ் தான் என் ஆப்ஷன். இது கிடைச்சா போவேன். இல்லன்னா அந்த ஆப்ஷன விட்டு தூக்கி விட்டுருங்க. புரியுதுல்ல? ஸோ இது மட்டும் பண்ணுங்க. வேற ஏதாவது அப்டேட்ஸ்னா கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க. வி ஆர் ரெடி டூ உங்களோட கவுன்சிலிங் ரிலேட்டடான பாதையில நாங்களும் கூட இருக்க எப்பவுமே தயாரா இருக்கோம். ரீசென்ட் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்க. தேங்க்யூ வெரி மச். வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அண்ட் இன்னொரு விஷயம், நிறைய பேர் சார் எனக்கு பாஸ்வேர்டு ஓப்பன் ஆகல, பாஸ்வேர்ட் போடுற அந்த லைன் வந்து வரமாட்டேங்குது, அண்ட் உள்ள வந்து லாகின் பண்ணி போக முடியல, அண்டு கீழே ஷோ ஆக மாட்டேங்குது, எஸ்ஆர் நோ கொடுக்க முடியல, இது மாதிரி நிறைய பேர் சொல்லிட்டு இருக்கீங்க. இது இன்னும் ஒரு 1 டே ஆகும். பொறுமையாக வெயிட் பண்ணுங்க. உங்களோட அவசரம் தான் இதில் வந்து மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ 1 or 2 days வெயிட் பண்ணுங்க. நமக்கு டைம் நல்லாவே 5 days கொடுத்துருக்குறாங்க. ஸோ என்னை பொறுத்தவரை நாளைக்கு ஒரு நாள் கேப் விட்டு சாட்டர்டே வந்து ஐ மீன் நாளைக்கு விட்டுட்டு நாளை மறுநாள் நீங்கள் எல்லாம் ஃபில்லிங் ப்ராசஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஏதாவது இஷ்யூஸ் இல்லாமல், ஏன்னா எல்லாருமே நாள் முந்துவாங்க, ஆல் ஓவர் இந்தியா பண்ணுறாங்க அப்படின்றப்போ சர்வர் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். இன்னொன்று, ஒரு சிலவங்க ப்ரௌசரில் கேட்சி கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணுங்கள். கூட ஹிஸ்ட்ரியை டெலிட் பண்ணுங்கள். கம்ப்ளீட் எல்லா ஹிஸ்ட்ரியும் டெலிட் பண்ணுங்கள். உங்களுக்கு எல்லாமே இதாகிடும் ப்ரௌசரில். அந்த இதில் லாகின்ல ஓப்பன் ஆகலைன்னா புது ப்ரௌசர் ஓப்பன் பண்ணி அதில் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக ஓப்பன் ஆகும். ஸோ இதுதான் நான் சொல்லக்கூடிய ரெக்டிஃபிகேஷன். ஸோ இதை ஃபாலோ பண்ணிக்க. வேறு ஏதாவது அப்டேட்ஸ்னால் கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்யூ வெரி மச்.